சவுதி அரேபியாவில் 2 நாட்கள் நடைபெற்ற ஐபிஎல் மெகா ஏலத்தில் 10 அணிகளும் 182 வீரர்களை வாங்கியுள்ளன. இதற்காக 639 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஐபிஎல் 18வது சீசன் அடுத்த ஆண்டு மார்ச் மாத இறுதியில் தொடங்க உள்ள நிலையில் ஐபிஎல் வீரர்கள் ஏலம் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் 2வது நாட்களாக நடைபெற்றது. முதல் நாளை போன்று 2ஆம் நாள் ஏலமும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. அதன்படி வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமாரை ஏலம் எடுக்க மும்பை மற்றும் லக்னோ அணியினர் இடையே கடும் போட்டி நிலவியது. இருப்பினும் முடிவில் 10 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு பெங்களூர் அணி அவரை வாங்கியது. மேலும் தீபக் சாகரை 9 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு மும்பை அணியும், வாஷிங்டன் சுந்தரை 3 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு குஜராத் அணியும் ஏலத்தில் வாங்கியுள்ளன. 2 நாள் ஏலத்தில் 639 கோடியே 15 லட்சம் ரூபாய்க்கு மொத்தம் 182 வீரர்களை ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் ஏலத்தில் இடம் பிடித்தவர்களில் 395 வீரர்களை வாங்க எந்த அணியும் முன்வரவில்லை. ஏராளமான நட்சத்திர வீரர்களும் ஏலம் போகாததால் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர்.